எதுக்கு உங்களுக்கு ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்கன்னா, முக்கியமாக நீங்கள் எல்லாருமே வந்து யங்ஸ்டர்ஸாக இருக்கீங்க. ஸோ இப்போ இந்த சோஷியல் மீடியா நிறைய எல்லாருமே ஃபாலோ பண்ணுவீங்க. எல்லாருமே வந்து உங்களோட ஜென்ரேஷனே வேறு. உங்களோட ஜென்ரேஷனில் நான் ஸ்கூல் படித்தப்ப இல்லை காலேஜ் படித்தப்ப இல்லை இங்கே இருக்கக்கூடிய மற்ற அதிகாரிகள், உங்கள் பிரின்சிபல், இவங்கெல்லாம் காலேஜ் படிக்கிறப்ப இருந்தால விட நீங்கள் நிறைய விதத்தில் உங்களோட இன்றைக்கி வந்து இந்த பேரணி எதுக்கு உங்களுக்கு ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்கன்னா, முக்கியமாக நீங்கள் எல்லாருமே வந்து யங்ஸ்டர்ஸாக இருக்கீங்க. ஸோ இப்போ இந்த சோஷியல் மீடியா நிறைய எல்லாருமே ஃபாலோ பண்ணுவீங்க. எல்லாருமே வந்து உங்களோட ஜென்ரேஷனே வேறு. உங்களோட ஜென்ரேஷனில் நான் ஸ்கூல் படித்தப்ப இல்லை காலேஜ் படித்தப்ப இல்லை இங்கே இருக்கக்கூடிய மற்ற அதிகாரிகள், உங்கள் பிரின்சிபல், இவங்கெல்லாம் காலேஜ் படிக்கிறப்ப இருந்தால விட நீங்கள் நிறைய விதத்தில் உங்களோட எக்ஸ்போஷர் எல்லாமே அதிகமாக இருக்குது. பட் அந்த எக்ஸ்போஷர் எந்த அளவுக்கு அதிகமாக இருக்கோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வரக்கூடிய தவறான அந்த ஒரு வழிகாட்டுதலோ இல்லை தவறாக வரக்கூடிய அந்த எடுத்துக்காட்டும் உங்களுக்கு நிறைய இருக்குது. ஸோ அதில் முக்கியமாக பாதிக்கப்படுறது வந்து இந்த ரோடு சாலை விபத்துகளில் நிறைய பாதிக்கப்படுறாங்க. காரணம் என்ன? இளைஞர்கள் வந்து ஹெல்மெட் போடாமல் போகிறது, ட்ரிபிள்ஸில் போகிறது, வேகமாக போகிறது, செல்ஃபோன் பேசிட்டு போகிறது, இல்லை சில பேர் வந்து ஈவன் ஒரு படி மேலே போய் குடி போதையில் வண்டி ஓட்டுறது, இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸோ இளைஞராகிய நீங்கள் வந்து ரொம்ப பொறுப்பாக இருக்கணும். இந்த பொறுப்பாக இருக்கிறது வந்து எதனால் ரொம்ப முக்கியம்னா, ஒன்று ஒரு சாலை விபத்து ஆச்சுன்னா உங்களுக்கும் ரொம்ப கடினம். உங்களுக்கு வந்து ஒரு அடிப்படுது இல்லை ஒரு ஃப்ராக்சர் எலும்பு முறிவு அந்த மாதிரி ஏற்படுது அப்படின்னா நீங்களும் வந்து சரியாகி வர்றதுக்கு பல மாத கணக்காகவும் உங்கள் குடும்பத்தாருக்கும் கஷ்டப்படும். ரெண்டாவது, உங்களால் யாராவது பாதிக்கப்படுறாங்க ஒரு ஆக்சிடென்ட்ல அப்படின்னா அவங்களுக்கும் ரொம்ப கஷ்டம். அவங்களுக்கு வந்து அன்னெசரி மருத்துவ செலவுகள் இருக்கும், தேவையில்லாமல் அவங்க வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆக வேண்டியிருக்கும், அந்த மாதிரிலாம் இருக்கும். இளைஞர்களாக நீங்கள் தான் வந்து ரொம்ப பொறுப்பாக செயல்படணும். எஸ்பெஷலி சாலை விபத்துக்களை தவிர்க்கிறதுக்கு பைக் ஓட்டுறீங்க இல்லை வேறு எந்த வாகனம் ஓட்டினாலும் லைசன்ஸ் இல்லாமல் ஓட்டக்கூடாது. 18 வயசு முடியாமல் லைசன்ஸ் எடுக்காமல் ஓட்டக்கூடாது. அதுதான் நம்பர் 1 பாயிண்ட். அதுக்கடுத்து வண்டி ஓட்டுறீங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமாக ஹெல்மெட் அணியணும், சாலை விதிகளை மதிக்கணும், ரொம்ப ரேஷ் டிரைவிங் பண்ணக்கூடாது, ட்ரிபிள்ஸ் போகக்கூடாது, குடிபோதையில் ஓட்டக்கூடாது. அப்படியே உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது பண்ணாலும் தவிர்க்கணும். இது நீங்கள் மட்டும் இல்லாமல் உங்கள் நண்பர்கள், உங்கள் குடும்ப உறவினர்கள், உங்களுடைய தெரிஞ்சவங்க யார் பண்ணாலும் அதை வந்து தவறுன்னு சொல்லி கண்டிக்கணும். அதை கண்டிக்கிற அந்த ஒரு பொறுப்பும் அந்த கடமையும் உங்களுக்கு இருக்குது, இளைஞராகிய உங்களுக்கு இருக்குது. இப்பயே நீங்கள் அந்த பொறுப்போடு வளர்ந்தாதான் உங்களையும் நீங்கள் நல்லா பார்த்துக்க முடியும், உங்கள் சுற்றி இருக்கவங்களையும் நல்லா பார்த்துக்க முடியும். ஸோ இது ரொம்ப 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 முக்கியம். ஸோ அதுக்காக தான் இந்த சின்ன பேரணி ஏற்படுத்தியிருக்காங்க. சாலை விபத்தினால் ஏற்படக்கூடிய மற்ற விஷயங்களை பற்றி பேரணி முடிஞ்சதுக்கப்புறமா நம்மளுடைய துணை காவல் கண்காணிப்பாளரும் காவல் ஆய்வாளர், போக்குவரத்து காவல் ஆய்வாளர்கள் அவர்களும் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. இன்றைக்கி நீங்கள் தெரிஞ்சுக்கக்கூடிய நல்ல விஷயங்களை உங்களோட நிறுத்தாமல் நான் முதல்ல சொன்ன மாதிரி உங்கள் நண்பர்கள், உங்கள் உறவினர்கள், வீட்டில் அப்பா அம்மா இல்லை நம்மளோட அண்ணன் யார் இருந்தாலும் அவங்க வந்து சாலை விதிகளை மதிக்கணும் அப்படின்னு அதை சொல்லுங்கள். இந்தியாவில் ஒரு வருஷத்துக்கு எத்தனை பேர் சாலை விபத்தில் இறந்து போகிறாங்க தெரியுமா? சுமார் 2 லட்சம் பேர் இறந்து போகிறாங்க. 1.5 லட்சம் இருந்தது, இப்போ 2 லட்சம் ஆயிடுச்சு. அந்த 2 லட்சம் பேரில் எந்த மாநிலம் முதல் தெரியுமா இருக்காது? தமிழ்நாடு தான் முதல் மாநிலம். சுமார் 20,000 பேர் இறந்து போகிறாங்க. இந்தியாவில் இறந்து போகிறதுல 30 மாநிலங்களுக்கு மேலே இருந்தாலும் 10% நபர்கள் இறந்து போகிறது என்னது? நம்ம இதில் தான். இது நான் சொல்கிறது வந்து இறந்து போகிறவங்களோட எண்ணிக்கை. நான் சொல்கிறது வந்து வெறும் வாகன விபத்தில் அடிப்படுற மற்ற கை உடையிறது, கால் உடையிறது, இல்லை சின்ன சின்ன காயங்கள் படுறது, இதை நான் சேர்க்கவே இல்லை. நான் வந்து இறந்து போகிறவங்களோட எண்ணிக்கையை மட்டும்தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ இப்போ அதில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அதிகமான விபத்துகளில் உயிரிழந்து போகிற மாவட்டங்களில் டாப் 3 வந்து நம்ம முதல் 3 வந்து நம்ம திருச்சி ஒன்றா இருக்குது. ஸோ அப்போ இதை கம்மி பண்ணணும், இழப்பை ஏற்படுத்தணும். ஒரு குடும்பத்தில் வந்து ஒருத்தர் இறந்துட்டான்னா அதுக்கான அந்த மதிப்பு, அந்த 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 விலை மதிப்பு வந்து ரொம்ப அதிகமானது. அது வந்து பணத்தால் ஈடுகட்டவே முடியாது எவ்வளோ கொடுத்தாலும். ஒரு பைக்கோட ஏதோ ஒரு கை உடையதோ கால் உடையதோ பரவாயில்ல, உயிர் இழந்து போகிறதுங்கிறது ஒரு மிகப்பெரிய இழப்பு. சுமார் அன்றாடம் ஒரு நபர் இறந்து போகிறார். நம்ம மாவட்டத்தில் எடுத்திங்கன்னா அன்றாடம் ஒரு நபர் இறந்து போகிறாங்க. ஸோ இதில் வந்து அதனால தான் உங்களை வச்சு இன்றைக்கி பண்ணுறோம். ஸோ இந்த வாய்ப்பை வந்து இந்த நம்ம கவர்மெண்ட் பாலிடெக்னிக் காலேஜில் தந்த பிரின்சிபல் அவர்களுக்கு என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இளைஞர்களாக நீங்கள் வந்து நல்லா படித்து நீங்கள் நல்ல வாழ்க்கையில் முன்னேறி உங்கள் குடும்பத்தில் இருக்கவங்களை நல்லா உதவி செய்யணும், உங்கள் குடும்பத்தை பார்த்துக்கணும். ப்ளஸ் நீங்களும் வாழ்க்கையில் நல்ல இடத்துக்கு போகணுன்னா உங்களோட உடல் அண்ட் மனது நல்லா இருக்கணும். அதுக்கு முக்கியமான விஷயங்கள்னா இந்த போதை வஸ்துக்கள், இந்த தேவையில்லாத குட்கா புகையிலை பொருட்கள், அரசு தடை செய்யப்பட்ட பொருட்கள், குடிபோதை பழக்கம், இது சிகரெட் பிடிக்கும் பழக்கம், இதுவுமே இல்லாமல் இருக்கணும். நல்ல உடல்நிலை, நல்ல ஆரோக்கியமானது இருக்கணும்னா இந்த மாதிரி கெட்ட பழக்கம் இருக்கக்கூடாது. கெட்ட பழக்கம் இருந்ததுன்னா உங்களோட உடல் சரியாக இருக்காது, உடல் சரியில்லைனா மனது சரியாக இருக்காது, மனது சரியில்லைன்னா உங்களால் படித்து ஒரு நல்ல இடத்துக்கு போக முடியாது, வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு போக முடியாமல் போயிடும். ஸோ நீங்கள் உங்கள் படிப்பு எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த அளவுக்கு உங்களோட பழக்க வழக்கங்கள், உங்கள் உடல்நிலை, உங்கள் மனது ஆரோக்கியம், உடல் ஆரோக்கியம் இதெல்லாம் பார்த்துக்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ இந்த விழிப்புணர்வு நான் இன்றைக்கி சொல்லணும்னு நினச்சேன், அதனால் நான் சொல்லிடுறேன். உங்கள் எல்லாருக்கும் என்னோட வாழ்த்துக்கள். மறுபடியும் இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த
அரசினர் பாலிடெக்னிக் கல்லூரி பிரின்சிபல் அவர்களுக்கும் மற்ற டீச்சிங் அண்ட் நான் டீச்சிங் ஸ்டாஃப் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். மற்றும் இதை நல்லபடியாக ஏற்படுத்த நம்ம போக்குவரத்து காவல்துறை ஆய்வாளர் மற்றும் ஆயுதப்படை துணை காவல் கண்காணிப்பாளர், துணை காவல் கண்காணிப்பாளர் திருவெரும்பூர் கோட்டம் மற்றும் அனைத்து காவல் அதிகாரிகளுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ.